கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக சர்வவல்லமையுள்ள தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்து வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் வாசித்த சங்கீதம் 56 அதனுடைய 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். போதும். ஹல்லேலூயா. பாருங்க, இது தாவீது சொன்னதான ஒரு வார்த்தை. தாவீது இது எந்த சூழ்நிலையில சொல்றாரு தெரியுங்களா? பெலிஸ்தியர் தாவீதை துரத்தி கொண்டு வந்து என்ன செய்யறாங்க? ஒரு இடத்துல அவனை பிடிக்கிறார்கள். பாருங்க, மேல சொல்லிக்கு பாருங்க. பெலிஸ்தியர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது யோனாத் ஏலாம் ரிகோஹிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடின ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாயும் என்னும் சங்கீதம். அப்ப தாவீதை எங்க? காத்தூரில் என்கிறதான இடத்திலே அவனை பெலிஸ்தியர் பிடிக்கிறார்கள். பெலிஸ்தியர் யாரு? தாவீதுக்கு விரோதமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற சத்துருக்கள். தாவீதை பிடித்த போது அவன் தேவனுடைய சமூகத்தில் முறையிட்டு சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், தேவரீர் என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீர். அல்லேலூயா. பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையிலே பல வகையான போராட்டமும் பல வகையான கஷ்டங்களும் அனுபவித்த ஒரு நபர் தாவீது. ஒரு இடத்துல நிலையா இருக்க முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆரம்பத்துல வீட்டிலிருந்து ஆடு மேய்க்க அப்பா அம்மா கொண்டு காட்டுல விட்டாங்க. காட்டுல இருந்து நாட்டுக்குள்ள அப்பா அம்மாவை பார்க்க வரும்போது என்ன செஞ்சாரு? அப்பா அம்மா சொல்றாங்க, நீ போய் நாட்டுல சவுல் ராஜாவோடு இருக்கிற உங்க அண்ணன் மாதிரி விசாரிச்சுட்டு வா. அங்க போறாரு. அல்லேலூயா. அங்க போனா என்ன செய்றாங்க? தேவனையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் நிந்தித்து தூஷித்த கோலியாத் முன்பாக நிற்கிறான். அல்லேலூயா. அதை பார்த்து வைராக்கியம் கொண்டவன், ஸ்தோத்திரம், தன்னால் பொறுத்து கொள்ள முடியல. அந்த இடத்திலே வைராக்கிய வாஞ்சியாய் செயல்பட்டு ஆண்டவருக்காய், ஆண்டவருடைய நாமத்திற்காய் கோலியாத்தை கொன்று ஜெயமெடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதன் பின்பாய் ராஜ்யபாரம், ராஜ பதவி தாவீதுக்கு வந்தது. தாவீதுக்கு வந்த அப்புறமெல்லாம் அவனை பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் அவனுக்கு என்னதுங்க? பிரச்சனை மேல பிரச்சனை, பிரச்சனை மேல பிரச்சனை தான். ஒரு பக்கம் சவுல் இவனை கொல்லுவதற்கு துரத்தி கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு பக்கம் பெலிஸ்தியர் இவனை துரத்தி கொண்டே இருக்கிறாங்க, அமலேக்கியர் துரத்தி கொண்டே இருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய சத்துருக்கள் தாவீதை பிடித்து அவனை கைது பண்ண வேண்டும், அவனை கொல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டி திரிகிற நிறைய கூட்டத்தார் உண்டு. அப்படிப்பட்ட சத்துருக்களில் ஒரு சத்துருக்கள் தான் பெலிஸ்தியர். அல்லேலூயா. அப்ப பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பண்ணி பாருங்க. எங்கேயாவது நிலையா இருக்க முடியுமா? வீட்டுல இருக்க முடியல, காட்டுல இருக்க முடியல, அரண்மனையில இருக்க முடியல. அங்கிருந்து ஒரு இடத்துக்கு ஓடி போறாரு, அங்க உடனே இவரை பிடிக்க வருவாங்க. அங்கிருந்து ஓடி வேற பக்கம் போயிருவார், அங்க வருவாங்க, அங்கிருந்து வேற பக்கம் போயிருவார். காடுகள்ல போய் தங்கி இருக்கிறாரு, குகையில போய் தங்கி இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. போகிற இடங்களில் எல்லாம் பிரச்சனை, பிரச்சனை. அப்போ அந்த அலைச்சல், மனசு ரீதியா எவ்வளவு அலைச்சல் இருந்திருக்கும். அல்லேலூயா. மனசு ரீதியா எவ்வளவு அலைச்சல் இருக்கும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ இங்க பாருங்க, இன்னைக்கு காலையில எனக்கு அலைச்சல் இருக்குது. காலையில கரெக்டா 7 மணிக்கு இவங்களுக்கு ஞானஸ்தான கிளாஸ் எடுக்கணும். அது முடிஞ்சோன்னையும் ஆராதனை நடத்தணும். ஆராதனை நடத்தி முடிச்சுட்டு யூத் மீட்டிங் இருக்குது, சண்டே கிளாஸ் இருக்குது. அது முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தான் ரெஸ்ட் எடுக்க முடியும். உடனே கிளம்பி குமாரவாளி ஆராதனைக்கு வரணும். அது முடிச்சுட்டு இங்க வரணும். ஆமென். இங்க வந்து ஆராதனை முடிச்சுட்டு இங்க வருவதற்கு முன்னாடி இடையில தம்பிக்கு மியூசிக் கிளாஸ் இருக்கும். வீட்டுக்கு கொஞ்சம் சாதனங்கள்லாம் வாங்கணும். அப்புறம் இங்க வந்து ஆராதனை நடத்தணும். முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது
நைட்டு 9 10 மணி ஆயிரும். சில டைம்ல 11 மணி எல்லாம் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவ்வளவு சமயங்கள் ஆகும். அப்போ நினைங்க, சாதாரண ஒரு இந்த காரியத்துக்கே இவ்வளவு அலைச்சல் இருந்துச்சுன்னா ஹல்லேலூயா. தாவீதுக்கு என்ன விஷயம்? உயிர் போகிற விஷயம். உயிர் போகிற விஷயம். போற இடத்துல எல்லாம் இவனை போட்டு தள்ளனை காத்திருக்காங்க. இவனை அழிக்கணும், கொல்லணும், இல்லாமக்கணும். எவ்வளவு மனசு ரீதியா, சரீர ரீதியா, உள்ளம் ரீதியா, இருதய ரீதியா எவ்வளவு அலைச்சல் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. தன்னுடைய மனைவி கிட்ட சொன்னா புரிஞ்சுக்குவாங்களா? பிள்ளைகிட்ட சொன்னா புரிஞ்சுக்குவாங்களா? ஜனங்கிட்ட சொன்னா புரிஞ்சுக்குவாங்களா? அந்த அலைச்சல்களை தேவன் மாத்திரமே அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதே போல உங்களுக்கு இருக்கிற அலைச்சலை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு 40 ஆடு வச்சிருக்கிறீங்க, அதுக்குள்ள அலைச்சலை உங்க வீட்டுக்காரர் சொன்ன புரிஞ்சுக்குவாரா? சொந்தக்காரங்க சொன்னா புரிஞ்சுக்குவாங்களா? கூட பிறப்பு சொன்னா புரிஞ்சுக்குவாங்களா? இந்த ஊர் ஜனம் சொன்னா புரிஞ்சுக்குவாங்களா? நான் சொன்னா புரிஞ்சுக்குவா? யாருக்கும் தெரியாது. அந்த அலைச்சல், உங்களுக்குள்ள அலைச்சல் தேவன் மாத்திரமே புரிந்து கொள்ள முடியும். உங்களுக்குள்ள அலைச்சலை தேவன் மாத்திரமே புரிந்து கொள்ள முடியும். என்ன சாரம்மா? அப்படிதானே? உங்களுக்குள்ள அலைச்சலை தேவன் மாத்திரமே புரிந்து கொள்ள முடியும். வேற யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க. என்ன விஜயா சிஸ்டர், உங்களுக்குள்ள அலைச்சலை ஆண்டவர் மாத்திரம் தான் புரிந்து கொள்ள முடியும். என்ன மரியம் சிஸ்டர், உங்களுக்குள்ள அலைச்சல தேவன் மாத்திரம் தான் புரிஞ்சு கொள்ள முடியும். என்ன ரத்னம்மா, இல்லைங்களா ரத்னம்மா, உங்களுக்குள்ள அலைச்சல தேவன் மாத்திரம் தான் புரிய முடியும். அல்லேலூயா. என்ன ஜாஸ்மின் அம்மா, உங்களுக்குள்ள அலைச்சல், உங்க வீட்டுக்காரருக்குள்ள அலைச்சல், உங்களுக்குள்ள அலைச்சல், உங்க மகனுக்குள்ள அலைச்சல், மருமகளுக்குள்ள அலைச்சல், பேத்தி பேரம்பிள்ளைக்குள்ள அலைச்சல், இதெல்லாம் யார் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்படிதானே? ஏசப்பாவுக்கு தான் புரியும். என்ன தனபாக்கியமா? உங்க வீட்டுல உள்ள காரியங்கள், உங்க வீட்டுக்காரருக்கு காரியங்கள், பிள்ளைகளுக்கு உள்ள காரியங்கள், இந்த அலைச்சல் யாருக்கா சொன்னா புரியுமா? புரிஞ்சுக்குவாங்களா? உங்க சூழ்நிலை புரிஞ்சுக்குவாங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நடப்பாங்களா? ஆனா உங்களுடைய அலைச்சல்களை தேவன் எண்ணி இருக்கிறார். உங்களுடைய அலைச்சலை தேவன் புரிந்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். பாருங்க, அப்போ தாவீது அந்த அனுபவம் இருக்கிறதுனாலதான் இதை எழுதுறாரு. சத்துருக்கள் முன்பாக பிடிச்ச போது, காத்தூர்ல பிடித்த போது அவர் முறையில் சொல்கிறார், எவரின் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறேன். என்னுடைய ஸ்தோத்திரம், கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் கணக்கில் அல்லவோ இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டு உங்களோட பேசுற காரியம், உங்களுடைய அலைச்சலை அவர் எண்ணி இருக்கிறார். அவர் உங்களுடைய அலைச்சல்களை மறந்து போகிற தேவன் அல்ல. பாருங்க, தாவீது உயிர் தப்பி ஒவ்வொரு இடமா போய் இந்த அலைச்சல்களை தேவன் அறிந்தபடினாலே எந்த ஒரு சத்துரு கையிலோ அவரு சிக்கினாலும் 2 முறை சிக்கினாரு. ஆனா அவர் ஒண்ணும் செய்ய முடியல, அவரை கொல்ல முடியல. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தப்புவித்தார், ஆண்டவர் விடுவித்தார், ஆண்டவர் காப்பாற்றினார். அப்ப தாவீதை காப்பாற்றினால், தாவீதை விடுவித்தால், பழைய ஏற்பாட்டிலே ஒரு பரிசுத்தவானுக்கு ஆண்டவர் இவ்விதத்திலே அவனுடைய அலைச்சல்களை எண்ணி இருந்து, அவனுடைய அலைச்சல்களை அறிந்து புரிந்து அவரை விடுவித்தால், தப்புவித்தால், உங்களையும் என்னையும் தப்புவிக்க விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. 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 ஆமென். ஆமென். அவனுடைய வாழ்க்கையில அவங்க அப்பா அம்மா தாவீதுடைய அலைச்சலை புரிஞ்சுக்கல, கூட பிறந்த சகோதரன் புரிஞ்சுக்கல, அவனுடைய மாமனார் சவுல் புரிஞ்சுக்கல, மனைவி மீகால் புரிஞ்சுக்கல, தன்னுடைய பிள்ளைகள், தாவீதுடைய பிள்ளைகள் யாரும் புரிஞ்சுக்கல. பிள்ளைகளே அப்பாவுடைய பதவியை எடுக்கிறதுக்கு அப்பாவே போட்டு தள்ள துரத்துனாங்க. புரிஞ்சுங்களா? பெத்த மகனே அப்பாவே போட்டு தள்ளுறதுக்கு அப்பாவே பயங்கரமா துரத்துறாரு, பதவி வேணும்ட்டு. அப்ப எவ்வளவு அலைச்சல் இருந்திருக்கும் தாவீதுக்கு. ஒன்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு அலைச்சல்களிலும்
தேவன் அவனுடைய அலைச்சல்களை எண்ணி அவனுக்கு உறுதுணையாய் கடைசி வரை என் தேவன் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே பழைய ஏற்பாட்டுல நீங்க பாருங்க, ஈசாக்கு என்கிற ஒரு தேவ மனிதன் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில அவன் போகிற இடங்களிலெல்லாம் அவனுக்கு செல்வ செழிப்பாய் இருந்தது. எல்லாத்துக்கும் வறட்சி, தண்ணீரே இல்லை. ஆனா இவன் போய் ஒரு இடத்தை வாங்கினான்னா, அந்த இடத்துல கிணறு தோண்டினான்னா அவனுக்கு மட்டும்தான் தண்ணீர் கிடைக்கும். இப்படி 6 முறை என்னாச்சுங்க, கிணறு தோண்டி தண்ணி வந்துச்சு. உடனே பக்கத்துல இருக்கிறவன் போட்டி பொறாமை கொண்டு இவங்கிட்ட வந்து வேணுக்குன்னு சண்டை போட்டு வம்பிழுத்து, இந்த கிணறு எங்களுடைய முற்பிதாக்கள், எங்களுடைய தகப்பனுடைய கிணறு சொல்லி சண்டை போட்டு அந்த கிணறை பிடுங்கிடுவாங்க. ஆமென். இப்படி 6 முறை சம்பவித்தது. அல்லேலூயா. அப்போ ஒண்ணு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகத்தார் சொல்றாங்க, வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை முடிச்சு பாரு, அப்பதான் அதனுடைய கஷ்டம் என்னன்னு அருமைன்னு தெரியும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அப்படிதானே? அப்ப அது மாதிரி ஒரு கிணறு தோன்றதுக்கு அவ்வளவு ஈஸியா? ஒரு கிணறு தோன்றது அவ்வளவு ஈஸியா? சொல்லுங்க, சீக்கிரமா நினைச்சனால டக்குன்னு தோண்டிட முடியுமா? எவ்வளவு கஷ்டம். அப்போ 6 கிணறை தோண்டி தண்ணீர் வந்து நிம்மதியாய் அவன் குடியிருக்க தொடங்கும் போது அவன் வந்து பிடிக்கிடுவான் கிணத்தை. 6 முறை பிடிக்கிட்டாங்க. எப்படி இருக்கும்? அப்போ எந்த அளவுக்கு அலைச்சல், எந்த அளவுக்கு வேதனை, மனசு கொண்டு உள்ளம் கொண்டு இறுதி கொண்டு வேதனைப்பட்டிருப்பான், துக்கிச்சிருப்பான், சங்கடப்பட்டிருப்பான். ஆனா யாருகிட்டையும் வம்பு தும்புக்கு போகல, சண்டைக்கு போகல, பிரச்சனைக்கு போகல. அல்லேலூயா. இந்த ஈசாக்கினுடைய அலைச்சலை எண்ணின தேவன், ஈசாக்கினுடைய அலைச்சலை புரிந்து கொண்ட தேவன் மறுபடியும் ஒரு முறை அவன் கிணறு தோண்டினான். அல்லேலூயா. இயேசுவுக்கு சித்தன்னா என்று பெயர் வைத்து இன்றோடு எல்லாம் பிரச்சனை முடிஞ்சிச்சு. இனி உனக்கு நன்மை, இனி உனக்கு சேமம், இனி உனக்கு ஆசீர்வாதம், இனி உனக்கு ஸ்தோத்திரம், செல்வ செழிப்பு என்று சொல்லி அவருடைய அலைச்சலை அறிந்த தேவன், அவருடைய அலைச்சலை எண்ணின தேவன், அவருடைய அலைச்சலை புரிந்து கொண்ட தேவன் அவனை ஆசீர்வதிக்க தொடங்கினார். அல்லேலூயா. ஆனா இவங்க கிட்ட பிடுங்கினாங்க, இவங்க கிட்ட ஈசா கிட்ட பிடுங்கினாங்கல்ல, அந்த கிணறு ஈசாக்கு கிட்ட இருந்தா மட்டும்தான் தண்ணி நிறைஞ்சிருக்கும். இவங்க கிட்ட பிடுங்கினாங்கல்ல, பிடுங்கின கொஞ்ச நாள்லயே தண்ணி வத்திருச்சு. ஆமென். அல்லேலூயா. நம்ம கிட்ட அநியாயமாய் யாராவது ஒன்று நடந்தால், அநியாயமாய் பேசினால், அநியாயமாய் குற்றம் சாட்டினால், அநியாயமாய் நம்ம கிட்ட பிரச்சனை இழுத்தா, வம்பு இழுத்தா, அவங்களுக்கு தான் பிரச்சனையே ஒழிய நம்மளுக்கு அல்ல. நம் பொறுமையாய் போனால், நம் சகித்து போனால், நாம் அமைதியா இருந்தா, நம்ம விட்டு கொடுத்தா கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். காரணம், நம்முடைய அலைச்சல்களை எண்ணுகிற தேவன் உண்டு, நம்முடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிற தேவன் உண்டு. அவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, புதிய ஏற்பாடுல அப்போஸ்தலனாகிய பவுலை நாம பார்க்கலாம். அவர் போகிற இடங்களில் எல்லாம், ஊழியம் செய்ய போகிற இடங்களில் எல்லாம் அவருக்கு பிரச்சனை தான். ஏன்னா அவர் அழைக்கும் போதே ஆண்டவர் சொல்லித்து அழைச்சார், நீ ராஜாக்கள் முன்னாடி நிக்கணும், பிரபுக்கள் முன்னாடி நிக்கணும், அதிகாரிகள் முன்னாடி நிக்கணும், நீ இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னாடி நிக்கணும், புறஜாதிகள் முன்னாடி நிக்கணும், அங்க ஒவ்வொரு இடத்திலும் போய் நீ சுவிசேஷம் அறிவிக்கணும் சொல்லிதான் அழைச்சார். அப்ப எங்கெங்கெல்லாம் போனாரோ அங்கெங்கெல்லாம் அவருக்கு சுவிசேஷ நிமித்தமா, கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தமாய், வார்த்தை நிமித்தமாய் பிரச்சனை, பிரதிகூலங்கள், புத்திமுட்டுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், நிந்தைகள், அவமானங்கள், அடிகள், உதைகள், பட்டினி, கண்விழிப்பு, தூக்கம் இல்ல, இவ்வளவு சகிச்சாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அத்தனை சகிச்ச அவர் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலும், அவ்வளவு பிரச்சனை மத்தியிலும் பவுலுடைய அலைச்சல்களை எண்ணின தேவன், பவுலுடைய அலைச்சல்களை புரிந்து கொண்ட தேவன் எல்லா இடத்திலும் பவுலை கொண்டு போன இடத்திலெல்லாம் சபைகள் நிறுவப்பட்டது. அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், அநேகர் ஆதாயமாக்கப்பட்டார்கள், அநேக ஊழியர்கள் எழும்பினார்கள். அல்லேலூயா.
அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து பாருங்க, அவரும் இந்த உலகத்திலே பிதாவுடைய சித்தத்தின் பிரகாரம், அவர் மேல சொன்ன தீர்க்கதரிசனத்தின் பிரகாரம், அவர் மேல வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் இந்த உலகத்திலே ஸ்தோத்திரம் 3 வருஷம் ஊழியம் செய்த போது அவருக்கும் நெருக்கங்களும், அவருக்கும் இன்னல்களும், அவர்களுக்கு பிரச்சனையும், அவருக்கு போராட்டங்களும், பாடுகளும், கஷ்டங்களும், நெருக்கங்களும் வந்தது. அவர் பின்னால குற்றம் சாட்டுறதுக்கே ஒரு கூட்டம் வந்துச்சு, குறை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வந்துச்சு, அவரை எப்படியாவது பிரச்சனையில மாட்டி விடணும்னு ஒரு கூட்டம் வந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிசாசை துரத்துறாருங்க. பிசாசு உள்ளவனை துரத்துறாரு. துரத்துன உடனே ஒரு சிலர் ஆச்சரியப்படுறாங்க, ஒரு சிலர் சந்தோஷப்படுறாங்க, ஒரு சிலர் என்ன செய்றாங்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. ஆனா ஒரு சில கூட்டம் என்ன தெரியுமா சொல்றாங்க, இவன் பிசாசுகளின் தலைவன் என்று இயேசு கிறிஸ்துவை சொன்னார்கள். அப்ப எப்படி சங்கடம் இருக்கும் ஏசப்பாவுக்கு? பிசாசு பிடிச்சு இருந்த ஒருத்தனை பிசாசு துரத்தி விட்டு சுகப்படுத்தினார். இப்ப என்ன செய்யணும், எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணுமா இல்லையா? ஆனா ஒரு சில ஜனங்கள் என்ன செய்றாங்க, பொறாம பிடிச்ச ஜனங்கள், பிரச்சனை பண்ணணுங்கிறவங்க, குற்றம் கண்டுபிடிக்கணுங்கிறவங்க என்ன சொல்றாங்க, இவர பிசாசுகளின் தலைவன் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பாவிகளை நேசித்து இயேசு கிறிஸ்து போனார். உடனே அந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துவை இவன் ஒரு பைத்தியக்காரன் என்று இயேசுவை சொன்னார்கள். எப்படி இருந்திருக்கும் இயேசுப்பா? எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும் இயேசுப்பாக்கு அந்த வார்த்தை கேட்கும் போது? பிசாசுடைய தலைவன் சொன்னாங்க, பைத்தியக்காரன் சொன்னாங்க. ஆமென். இவரை வார்த்தை கொண்டு வேதனைப்படுத்தினார்கள், சங்கடப்படுத்தினார்கள், துக்கப்படுத்தினார்கள், காயப்படுத்தினாங்க. அவ்வளவு கூட்டத்தார் இயேசுவின் பின்னாடி வந்தாங்க. பரிசேயர் ஒரு கூட்டம், சதுசேயர் ஒரு கூட்டம், வேதபாரகர்கள் ஒரு கூட்டம். இதெல்லாமே குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு, பிரச்சனை பண்றதுக்கு, காட்டி கொடுக்கறதுக்கு, அடிக்கிறதுக்கு, உதைக்கிறதுக்கு தான் பின்னாடி வந்துச்சு இந்த கூட்டம் எல்லாம். புரியுதுங்களா? புரியுதுங்களா? நிறைய இடத்துல பின்னால வந்துட்டே இருந்தாங்க. அப்போ இது மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இயேசு எப்படி ஃபீல் பண்ணிருப்பார்? அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய அலைச்சலை எண்ணின தேவன் என்ன நோக்கத்துக்காக உலகத்துக்கு வந்தாரோ, என்ன நோக்கத்துக்காக தீர்க்கதரிசனம் நிறைவேறணும், வாக்குத்தத்தம் நிறைவேறணும், ஆனபடினாலே எல்லாத்தையும் சகிச்சாரு, பொறுமையா இருந்தாரு, அமைதியா இருந்தாரு, விட்டு கொடுத்தார். ஆண்டுடைய நாமம் எப்படியாவது மகிமைப்பட வேண்டும், அவர் மேல் வைத்திருக்கிற தீர்க்கதரிசனம் நிறைவேற வேண்டும், அவர் மேல் வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி கண்ணும் கருத்துமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். அப்ப சொர்க்கம் அவருடைய அலைச்சல்களை எண்ணி இருந்தது, தேவன் அவருடைய அலைச்சல்களை எண்ணி இருந்தார், ஆவியானவர் அவருடைய அலைச்சல்களை எண்ணி இருந்தார். அவருடைய அலைச்சலை எண்ணின தேவன், இயேசு கிறிஸ்துவின் அலைச்சலை புரிந்து கொண்ட தேவன் அவரை வெட்கப்படுத்தவில்லை, அவமானப்படுத்த விடவில்லை, தலை குனிய விடவில்லை. கடைசி நாட்களிலே யாரெல்லாம் இவருக்கு குடைச்சல் கொடுத்தாங்களோ, வேதனைப்படுத்தினாங்களோ, துக்கப்படுத்தினாங்களோ, கஷ்டப்படுத்தினாங்களோ, அதே ஜனங்கள் முன்னாடி, அதே கண்ணுகள் முன்னாடி இயேசுவின் நாமத்தை உலகத்திலே, வானத்தின் கீழே, பூமியின் மேலே, எல்லா ஜனங்களுக்கு முன்பாக இயேசுவின் நாமத்தை சொர்க்கம் அல்லது பிதாவானவர், ஆவியானவர் இயேசுவின் நாமத்தை உயர்த்தி காண்பித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுடைய அலைச்சலை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, யாரு எண்ணுனாங்களோ இல்லையோ, யாரு ஸ்தோத்திரம் உங்களுடைய அலைச்சலை புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, என் அப்பன் இயேசு கிறிஸ்து அவர் நன்றாய் புரிந்து கொள்ளுகிறவராயிருக்கிறார். உன்னுடைய அலைச்சலை என் தேவன் புரிந்து கொள்ளுகிறவராயிருக்கிறார். உன் குடும்ப அலைச்சல், உன்னுடைய தனிப்பட்ட ரீதியாக உள்ள அலைச்சல், உன்னுடைய ஆவிக்குரிய அலைச்சல்கள், உன்னுடைய சரீர ரீதியாக உள்ள அலைச்சல்கள், ஆத்ம ரீதியாக உள்ள அலைச்சல்கள், ஓ ஸ்தோத்திரம், ஓ உன்னுடைய ஆத்ம ரீதியாக உள்ள அலைச்சல், ஆவி ரீதியாக உள்ள அலைச்சல், சரீர ரீதியாக உள்ள அலைச்சல்களை என் தேவன் எண்ணி இருக்கிறார். அவர் மாத்திரமே புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, என்னுடைய அலைச்சல் எல்லாம் யாரும் சொன்னாலும் புரியாது, அவ்வளவு அலைச்சல் இருக்கு. ஒரு நேரம் சும்மா இருக்க முடியாது. ஆமென். வெளியே ஊழியத்துக்கு போகணும், வீட்டுக்கு காரியங்களை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், ஊழியத்தை பார்க்கணும், விசுவாச பிள்ளைகள் பார்க்கணும்,
நல்லது கெட்டு தான் போகணும், வீட்டு கூட்ட வச்சா போகணும், உபவாசத்துக்கு கொடுத்து போகணும், ஸ்தாபன மீட்டிங் போகணும், ஊழியக்கார் மீட்டிங் போகணும். ஆமென். அங்கிட்டு இங்கிட்டும் அலைஞ்சு போயிட்டு வந்துட்டே இருக்கிறோம். கார்ல போறோம், பைக்ல போறோம், பஸ்ல போறோம். ஆமென். அந்தந்த நேரத்துக்கு எல்லாம் செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா. சில டைம் காசு இருக்காது, பெட்ரோல் அடிக்க காசு இருக்காது, பஸ் காசு இருக்காது, வீட்டுல மல்லிகை பொருள் வாங்குற காசு இருக்காது. சில டைம் கேஸ் தீந்துரும், காசு இருக்காது. கேஸ் இல்லையா, விறகு வச்சு எரி. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல இல்லையா, ரேஷன் இருக்கு, ரேஷன் அரிசி ஓடே சாப்பிடு, ரேஷன் அரிசி. என்ன செத்தா போயிருவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ரேஷன் அரிசி தான் சாப்பிடுறோம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பொன்னி அரிசி இருந்தா பொன்னி அரிசி, ரேஷன் அரிசி இருந்தா ரேஷன் அரிசி. ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அலைச்சல்களை ஆண்டவர் எண்ணி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்ல ஒண்ணும் இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன செய்வாரு? தக்க நேரத்திலே ஆண்டவர் கொடுத்து போஷிக்கிறவராயிருக்கிறார், தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லையேன்னு சங்கடப்படும் போது ஆண்டவர் ஏதாவது வழிவாசல் திறப்பார். இல்லையேன்னு சங்கடப்படும் போது ஆண்டவர் ஏதாவது வழிவாசல் திறப்பார். அதுதான் அலைச்சல்களை எண்ணுகிற தேவன். நம்முடைய அலைச்சல்களை அறிகிற ஒரு தேவன் உண்டு. பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது திடீர்னு இருக்காது, ஏதாவது வழிவாசல் திறப்பார். பேங்க் ஃபீஸ் கட்ட இருக்காது, திடீர்னு ஆண்டவர் வழிவாசல் திறப்பார். சபையினுடைய ஒவ்வொரு கட்டுமான பணிகள் கட்டும் போதெல்லாம் அப்படித்தான். ஜெபிப்போம், ஆண்டவர் என்ன செய்வாரு? யாராவது கொண்டு ஆண்டவர் உதவிக்காரங்களை கொண்டு வந்து தேவைகளை சந்திப்பார். இம்மட்டும் நம்முடைய அலைச்சல்களை அறிகிற தேவன். உண்மையாய் நாம் ஜெபித்தால், வேதம் வாசித்தால், ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் முறையிட்டால், நம்முடைய அலைச்சல்களை எண்ணுகிற தேவன், நம்முடைய அலைச்சல்களை புரிந்து கொள்கிற தேவன் அவைகளில் இருந்து ஒரு விடுதலையை தர வல்லவராயிருக்கிறார். அவர் கொடுத்து போஷிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய அலைச்சலை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, என் தேவன் புரிந்து கொள்ளுகிறவராயிருக்கிறார். எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே என்னுடைய அலைச்சல்களை எண்ணி பாரும், என் அலைச்சல்களை கண்ணோக்கி பாரும், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் முன்பாக எல்லாம் விட்டு கொடுப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.